அஸ்ஸலாமு அலைக்கும். சுவனவாசிகளாகிய பெண்மணிகளே தலை சிறந்த 4 பெண்கள் யார் யார் அப்படின்றத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கூட உட்கார்ந்துருக்கும் போது தரையில் 4 கோடு கிழிச்சாங்க. 4 கோடு கிழிச்சிட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் எப்பவும் போல சொல்கிறாங்க, அல்லாவும் ரசூலும் தான் அறிவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுவனவாசிகளான பெண்களிலே மிக சிறந்த 4 பெண்கள் யார் தெரியுமா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கதீஜா பின்த் ஹுவைலித் உம்மஹாத்துல் முஃமினீன். இரண்டாவதாக சொல்லப்பட்ட பெண்மணி ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள். மூன்றாவது மரியம் பின்த் இம்ரானுடைய மகள் மரியம். நாலாவது ஆசியா பின்த் முஸாஹிம் இம்ராஅத்து ஃபிரௌனுடைய மனைவி. இந்த 4 பேர் தான் சொர்க்கவாசிகளே சிறந்த பெண்மணிகள் அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்காங்க. அந்த அத்தனை பேரில் சொர்க்கவாசிகள் அப்படின்னு நன்மாராயம் சொல்லப்பட்ட இந்த 4 பேரை மட்டும் சிறந்தவங்க அப்படின்னு நபிகளார் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க அப்படின்னா அவங்க எதையுமே சுயமாக பேச மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தம் மன இச்சைப்படி எதையுமே பேசுறது கிடையாது. இன் ஹுவை இல்லா வஹ்யு யூஹா, அது அவருக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பெண்கள் தான் இந்த 4 பேர். இந்த 4 பேரோட சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதலாவதாக சொல்லப்பட்ட பெண்மணி யார் அப்படின்னா கதீஜா பின்த் ஹுவைலிதுடைய மகள் கதீஜா. கதீஜா அலி எல்லா சொத்துக்களையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாரி வழங்கினாங்க. அவங்களோட செலவு செஞ்ச மொத்த பணத்தொகை எவ்வளோ அப்படின்னா $800 கோடி அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களாக மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. கதீஜா அலி பொருள்களை மட்டும் செலவு செய்யவில்லை, தன்னையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக தியாகம் செஞ்சாங்க. ஹீரா மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவம் செஞ்சிட்ருக்க நேரத்தில் அவங்களே உணவு சமைச்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அந்த உணவை எடுத்துக்கிட்டு மலை மேலே ஏறி போவாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு 50 தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உம்ரா ஹஜ்ஜு செஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த மலை மேலே ஏறி போகிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. கையில் எந்த பொருளுமே இல்லாமல் அடுத்தவங்க துணை இல்லாமல் கூட ஏறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் 55 வயசில் சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு அந்த மலையில் ஏறி போய் அவங்க கணவருக்காக உணவளித்தாங்க. சுப்ஹானல்லாஹ். கதீஜா அலி அவங்க நினச்சா எவ்வளோ ஆட்களை வேலைக்கு வச்சுருக்கலாம். அவங்க ஒரு இளவரசி, ராஜாவுடைய மகள் இல்லையா, ஏதாவது ஒரு பெண் அனுப்பி கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க அப்படிலாம் எதுவுமே செய்யலை. இந்த தியாக உணர்வை பார்த்த அல்லாஹ் கதீஜா அலி அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாவே சலாம் சொல்லி அனுப்பினான். சுப்ஹானல்லாஹ். அவங்க கணவருக்காக செஞ்ச தியாகம், தீனுக்காக செஞ்ச தியாகம், இந்த ரெண்டையுமே இன்ஷா அல்லாஹ் நம்ம நினைவு கொள்ளணும். அடுத்து கதீஜா அலி மரண படுக்கையில் இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரதை கஸ்தூரி மனம் வரதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. மரண படுக்கையில் பக்கத்தில் இருந்த 6 வயது மகள் ஃபாத்திமா அவங்க கிட்ட சொல்கிறாங்க, கையை பிடிச்சு உங்கள் வாப்பா வராங்க, என்னை ஏஞ்சி நிற்கவை மகளே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கதீஜா அலி மரணிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. எல்லா செல்வத்தையுமே தியாகம் செஞ்சுட்டு இறுதியில் கஃனில கூட முழுமையான உடை இல்லாத நிலையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணு குளமாச்சு. என்னுடைய ஹதீஜாவே, இந்த இஸ்லாத்துக்காக அனைத்துமே வாரி வழங்கினீங்க, ஆனால் என்கிட்ட ஒரு நாள் கூட நீங்கள் எதுவுமே கேட்டதில்லையே, இப்போவாச்சும் உங்கள் இறுதி ஆசையை என்கிட்ட சொல்லலாமே அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ கதீஜா அலி சொல்கிறாங்க, 3 விஷயம் சொல்கிறாங்க. அதில் என்னென்னா, முதலாவது ஆசை என்னென்னா, என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும் நபியே அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது ஆசை என்ன அப்படின்னா, நீங்கள் முதலாக ஹீரா மலையில் உங்களுக்கு வஹி வந்துச்சுல, அப்போ நீங்கள் போட்டிருந்த ஆடையை எனக்கு கஃனாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது ஆசை, 6 வயது குழந்தையான ஃபாத்திமா பக்கத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட கையை பிடிச்சி தன் கணவரோடு ஒப்படைச்சி இந்த பெண்ணை தீன்குள்ளே பற்றுள்ள பெண்ணாக வளர்க்கணும் நபியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்துச்சு பாருங்கள். கதீஜா அலி அவங்களோட இறுதி ஆசையை நம்ம எல்லார்கிட்டையும் உறுதியாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் கதீஜா அலி அவங்களோட ஆசையை நம்ம அமல்படுத்தணும். நம்மளோட பிள்ளைங்களையும் தீன்குள்ளே பற்றுள்ள பெண்ணாக வளர்க்க முயற்சி செய்யணும். அடுத்து இரண்டாவதாக சொன்ன பெண்மணி ஆசியா பின்த் முஸாஹிமுடைய மகள் ஆசியா. இவங்க யார் அப்படின்னா இம்ராஅத்து ஃபிரௌனுடைய மனைவி. இவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் போது சொல்கிறான், வலரபல்லாஹு மஸல லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். இம்ராஅத்த ஃபிரௌனுடைய மனைவியே ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். ஏன் அல்லாஹ் இவங்களை உதாரணமாக சொல்கிறான் அப்படின்னா, இவங்க 3 துஆ செஞ்சாங்க. அது என்ன துஆ அப்படின்னா, இது காலத் ரொப்பி பின்னிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவனே உன்னிடத்துல இருக்க சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை அமைச்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டாவது, வதஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனை விட்டும் அவனுடைய செயலை விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. மூணாவது, வ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், இன்னும் அநியாயக்கார மக்களை விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள் அப்படின்ட்டு துஆ செஞ்சாங்க.
இந்த வரலாறு நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபிரவுன் அப்படின்ற ஒரு கொடுமைக்கார அரசன். அவன் என்ன சொன்னான்? நான் தான் அல்லாஹ், என்ன தான் வணங்கணும் அப்படின்னு பெருமை பேசிட்டு இருந்தான். ஆனால் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரப்பி அல்லாஹ், என்னோட இறைவன் அல்லாஹ் தான் அப்படின்ட்டு உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஃபிரவுன் என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு உச்சி மலையில் வச்சு கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் இழுத்து ஆணியால் சிலுவை அடித்து துன்புறுத்தினான். அப்போ அவங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் உனது பக்கத்தில் ஒரு வீட்டை தா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் வந்து அந்த வீட்டை அவங்களுக்கு காமிக்கிறான். இதை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்சிட்டே இருக்கும்போது அவங்களோட உயிர் போகுது. ஆனால் ஃபிரவுன் என்ன சொன்னான் தெரியுமா? பைத்தியக்காரி சிரிக்கிறா அப்படின்னு சொன்னான். ஆனால் அவங்க சிரித்தது அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தில் கட்டின ஒரு வீட்டை பார்த்து சிரித்தாங்க. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இவ்வளோ சிறப்பை கொடுத்து அவங்கள நமக்கு அல்லாஹ் ஒரு பாடமாக ஆக்குறான் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்ம கேள்விப்படுறோம், நம்முடைய பெண்கள்லாம் லவ் ஜிஹாத் அப்படின்னு அதுக்குள்ளே போய் பெற்றோருக்கும் ஈமானுக்கும் துரோகம் ஏற்படுத்திட்டு ஒரு காஃபிரோட போய் தண்ணியே இழந்து நிற்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குன்னு கேள்விப்படுறோம். ஏன் இந்த நிலைமை வருது? எதனால் இந்த நிலைமை வருது? ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். பெண் பிள்ளைங்களை கண்காணித்து வளர்க்கணும். அவங்களுக்கு ஈமானை சொல்லி கொடுக்கணும். பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. யாராவது ஒருத்தவங்க ஒரு பெண் பிள்ளையோ அல்லது 2 பெண் பிள்ளையோ அல்லது 3 பெண் பிள்ளைகளையோ பெற்று பேணி வளர்த்து கரை சேர்த்தாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கத்திலே என் கூட இருப்பாங்க அப்படின்ட்டு உத்தரவாதம் கொடுத்தாங்க. பெற்றோர்களே பிள்ளைகளை கவனமாக வளங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனமாக வளர்க்கணும், பொறுப்பாக வளர்க்கணும். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஈமான்ல உறுதியாக இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களையும் வளர்க்க முயற்சி செய்யணும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பெண்மணி மரியம் பின்த் இம்ரான். இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா இபாதத். அல்லாஹுக்கு முதுமையில் செய்கிற இபாதத்தை விட இளமையில் செய்கிற இபாதத் ரொம்ப பிடிக்கும். முதுமை அடைஞ்சால் நம்ம அதிகமாக அமல் செய்ய மாட்டோம். தஸ்பீகை எண்ணிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருவோம். இளமையில் நம்மளுக்கு நிறைய பொறுப்புலாம் இருக்கும். பிள்ளைங்களை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், இதுக்கு மேலே கல்வியில் கவனம் செலுத்தணும், உலகத்தில் இருக்க விஷயத்த பார்க்கணும். இதை எல்லாத்தையும் விட அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு அழைச்சா உடனே நம்ம தொழுவ போகிறோம். இதுதான் அல்லாஹுக்கு பிடிச்ச விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வோட நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் வந்து அவனோட நிழலை 7 பேருக்கு கொடுக்குறான். அதில் ஒருத்தவங்க தான் ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வோட வணக்க வழிபாட்டில் வளர்ந்த வாலிப பருவத்தினர். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமாக சுன்னத்துக்கள், நஃபில்கள், அப்புறம் எல்லா தொழுகையுமே பேணி தொழக்கூடியவர்களாக இருக்கணும். முதுமையில் தள்ளாடுற வயசில் இருந்தாலும் கூட இளமையில் நம்ம செஞ்ச அமல்களோட நன்மையை அப்படியே நமக்கு தர அல்லாஹ் காத்திருக்கான். அதனால் நம்ம இந்த இளமை பருவத்தை வீணடிக்காமல் அல்லாஹ்வோட பாதையிலே செலவு செய்யணும். அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பைத்துல் முகத்தஸ் அப்படின்ற ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ரூமில் இருப்பாங்க. அங்கே பகல் ஃபுல்லாக நோன்பு இருப்பாங்க, இரவு ஃபுல்லாக இபாதத்லேயே இருப்பாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹசனின் வ அம்பதஹா நபாதன் ஹசனா வ கஃபலஹா ஜக்கரியா. அவருடைய இறைவன் அதனை அன்பா அங்கீகரித்து பரிசுத்தமாகவும் அழகாகவும் அதனை வளர செஞ்சு அதை வளர்க்க ஜக்கரியாவை பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு செய்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் ஹன்னா வயிற்றில் இருக்கும்போது தந்தை இம்ரான் அவங்க வந்து மௌத்தாயிட்டாங்க. அப்போ ஆண் துணை யாருமே இல்லாத குடும்பத்துக்கு ஆண் துணை யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சின்னம்மாவுடைய கணவரை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ் வந்து பொறுப்பேற்றுக்க சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரூம்ல இருந்தாங்க இல்லையா? அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்குறாங்க. இவங்க வந்து காலையிலயும் நைட்டும் போறப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போய் பார்க்குறாங்க. மரியம் ஏன் எதுவுமே சாப்பிட மாட்றாங்க? அவங்க என்னதான் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய பொறுப்பு தானே. அதனால அவங்க போய் அவங்கள கண்காணிக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்க போற நேரத்துலலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பக்கத்துல ரிஸ்க் இருக்கும். அல்லாவே நேரடியா ரிஸ்க் கொடுக்குறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போறப்பலாம் அங்க வந்து வழக்கத்துக்கு மாற்றமான பழங்கள்லாம் இருக்குமா. அந்த நேரத்துல அந்த நாட்டுல அந்த பழம் பருவகாலம் கிடையாது. பருவகாலம் இல்லாத பழங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல இருந்துச்சு. அப்பதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, "கால யா மரியமு அன்னா லக்கி ஹாதா." மரியமே இது உனக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலத் ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாஹ் கிட்டேந்து வந்துச்சு. அடுத்து சொல்றாங்க, இன்னல்லாஹ யர்ஸுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப். நிச்சயமா அல்லாஹ் தஆலா வந்து தன் நாடியவருக்கு கணக்கின்றி கொடுக்குறான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இங்க வந்து இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. என்னன்னா பருவ காலம் இல்லாத நேரத்துல பழங்கள்லாம் அல்லாஹ்வால கொடுக்க முடியும்னு சொன்னா எனக்கு குழந்தை பாக்கியம் முடிஞ்ச நேரம். அப்ப அல்லாஹ் நினைச்சா எனக்கு குழந்தை பாக்கியத்தை தர முடியும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அவங்களுக்காக அவனோட இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. என்னன்னா கால ரொப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தொய்யிபா இன்னக்க சமீஉ துஆ. என் இறைவனே உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவியேற்பவனாக இருக்கின்றாய் அப்படின்ட்டு துவா செஞ்சாங்க.
அங்கே குழந்தைக்காக துவா செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு யஹ்யா அப்படின்ற ஒரு அழகான மகனை அல்லாஹு தாலா கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னையே மறந்து இபாதத்தில் இருந்ததுனால தான் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஒரு தனி சிறப்பையே கொடுத்துருக்கான். அதுதான் எந்த பெண்மணி பெயரும் சொல்லப்படாத அருள்மறை அல் குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பெயர் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு ஆண் திணிதலும் இல்லாமல் கன்னி தாயாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த ஒரு பேரதிசயத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய இபாதத்தில் நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருள் நம்மளை தேடி வரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்றைக்கி இருக்க காலத்தில் அதிகமான மக்கள் ஃபோன், டிவி, சினிமா பார்க்குறது அப்படின்ட்டு அடிமையாயிட்டு இருக்காங்க. இனிமேல் இதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக நேரம் ஒதுக்கணும். நம்ம மறுமைக்காக வாழ பிறந்தவங்க. அல்லாஹ் நம்மளோட படைச்ச நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்குறதுக்காக தான். அல்லாஹ்வை வணங்குறதுக்கு தான் அல்லாஹ் வந்து நம்மளை படைச்சிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள இபாதத் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கணும் அப்படின்றத மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலயமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தன் தாயை போல தியாக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. வறுமையிலும் வசந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஃபாத்திமா ரலி அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம 2 பாடம் எடுத்துக்கணும். 1, வறுமையை பொருந்தி கொண்டு வசந்தமாக வாழணும். 2வது, பிள்ளைங்களை ஹலால் எது ஹராம் எது சொல்லி கொடுத்து பேணி வளர்க்கணும். இந்த 2 விஷயமும் ஃபாத்திமா ரலி அவங்களுடைய தனித்தன்மைகளாக இருந்துச்சு. இமாம் ஹசன் ரலி, ஹுசைன் ரலி அவங்கள அழகான முறையில் வளர்த்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வருமானம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவங்க ஒரு நாளைக்கு விறகு வெட்டி சம்பாதிக்கிறது 2 திர்ஹம் அளவு தான் இருக்கும். அது இன்றைக்கி மார்க்கெட்டோட அளவுப்படி 40 ரூபா. இந்த 40 ரூபாவை வச்சுக்கிட்டு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும் தான். அல்லாஹ் தாலா சொல்கிறான், இந்த மஅல் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்தோட தான் இன்பம் இருக்குது அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் கடுமையான பசி கொடுமை இருந்துச்சு. பசியோட வீட்டுக்கு வந்த ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மனைவி ஃபாத்திமா ரலியை பார்த்து, உங்கள் தந்தைக்கிட்ட நிறைய ஆடு வந்திருக்கு, நீங்கள் போய் 5 ஆடு வாங்கிட்டு வாங்க, அது மூலயமா நம்மளோட குடும்ப தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கணவரோட பேச்சை ஏற்றுக்கிட்டு ஃபாத்திமா ரலி அவங்களோட தந்தையை பார்க்க போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டு கதவை தட்டுறாங்க. உடனே கதவை திறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழமை போல் மகளை கௌரவிச்சதுக்கப்புறமா, இந்த நேரம் நீ இங்கே வர வேண்டிய நேரம் இல்லையே, நீ வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபாத்திமா ரலி சொல்கிறாங்க, எனது அருமை தந்தையே, மலக்குகள்லாம் தஸ்பீக் மூலமாக அவங்களோட வயிற்றை நிரப்பிக்கிறாங்க. மனிதர்களாகிய நம்ம என்ன செய்கிறது அப்படின்ட்டு அவங்களோட வறுமை நிலையை பற்றி சொல்கிறாங்க. எனது அருமை மகளே, நீ வந்து ஆடு கேட்டு வந்திருக்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆடுலாம் வந்திருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹல்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்கிட்ட வந்து, உங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உங்ககிட்ட 5 ஆடு வாங்க வருவாங்க. இந்த 5 கலிமாக்களை அல்லாஹ் தந்திருக்கான். உங்கள் மகன் வந்த உடனே, மகளே உனக்கு 5 ஆடு வேண்டுமா, 5 கலிமாக்கள் வேண்டுமா அப்படின்ட்டு கேளுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க. நீ எதை விரும்புறியோ அதை கேளுமா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு கடுமையான சோதனையை நம் கண் முன்னாடி வைப்பாங்க அப்படின்ட்டு ஃபாத்திமா ரலி அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பிள்ளைங்களோட பசி, கணவரோட பசி அப்படின்ட்டு அவங்களோட குடும்ப சூழ்நிலையெல்லாம் மனசில் ஓடிட்டுருக்கு. தன் மகள் வந்து இம்மையை தேர்ந்தெடுக்கிறாரா அல்லது மறுமையை தேர்ந்தெடுக்கிறாரா அப்படின்ட்டு ஒரு மாபெரும் பரீட்சையை வச்சுட்டாங்க. அருமை தந்தையே, எனக்கு 5 கலிமாக்களை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 5 கலிமா என்ன அப்படின்னா, யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யாதல் குவ்வத்தில் மதீன், வயா ரஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த 5 செல்வத்தையும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அருமை மனைவி ஆடு வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு ஆவலில் அலி ரலி அவங்க இருக்காங்க. வெறும் கையோட வீட்டுக்கு வந்த மனைவியை பார்த்து ஆச்சரியப்பட்ட கணவர், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அங்கே நடந்தது எல்லாத்தையுமே ஃபாத்திமா ரலி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ஃபாத்திமா, நீங்கள் மகத்தான செல்வத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆடு இல்லைனா என்ன, நீங்கள் துன்யாவை தேர்ந்தெடுக்காமல் மறுமையை தேர்ந்தெடுத்ததுக்காக நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. வாங்க நம்ம இந்த 5 கலிமாக்களை ஓதுவோம் அப்படின்னு சொல்லி மனைவியை உட்கார வச்சு இந்த 5 கலிமாவை 2 பேரும் சேர்ந்து ஓதுனாங்க. சுப்ஹானல்லாஹ். குழந்தை வளர்ப்புக்கு ஒரு உதாரணம். பொதுவாக வீட்டில் 2 பிள்ளை இருந்தால் சண்டை வரும். ஹுசைன் ரலி அவங்களுக்கும் ஹசன் ரலி அவங்களுக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். அடிக்கடிக்கு வீட்டில் சண்டை போடுவாங்க. சின்ன பசங்க தானே, நம்ம என்ன பண்ணுவோம், யாராச்சும் ஒருத்தவங்கள சமாதானப்படுத்துவோம், இல்லைனா ஒருத்தவங்கள அடிப்போம். ஆனால் ஃபாத்திமா ரலி என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த 2 குழந்தையும் மடியில் உட்கார வச்சு அழுகுறாங்க. ஏம்மா அழுறீங்க அப்படின்ட்டு அந்த பசங்க கேட்குறாங்க. அப்போ ஃபாத்திமா ரலி சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா நீங்கள் சண்டை போடுறத பார்த்துட்டு இருக்கானே, என்ன சுவனத்து தலைவி ஆக்கியிருக்கானே, இந்த பிள்ளைங்களை கூட ஒழுங்காக வளர்க்க தெரியல, உன்னை போய் சொர்க்கத்து தலைவி ஆக்கியிருக்கனே அப்படின்ட்டு சொல்லுவானோன்னு நினச்சி அழுகுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து அவங்க 2 பேரும் சண்டையே போட்டது இல்லையா. சுப்ஹானல்லாஹ். பிள்ளைங்களை அடித்து வளர்க்கறதை விட அறிவுரை சொல்லி வளர்க்கணும். இந்த 4 பெண்கள்கிட்டேருந்து நம்ம பெற வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்டேருந்து தீனுக்காக செஞ்ச தியாகம், கணவனுக்காக செஞ்ச பணிவிடை, இதெல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் கடைப்பிடிக்கணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், வறுமையிலும் வசந்தமாக வாழ்வது, இறைவனை நெருங்கி வாழ்வது,
பெற்ற பிள்ளைகளை பேணி வளர்ப்பது. அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்டேருந்து இபாதத் இறை வணக்கம். அடுத்து ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஈமானிய வலிமை. இந்த அனைத்து விஷயங்களுமே இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.